ஆல் இது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டேயோட விலாக் தான். டியூஸ்டே வந்து காலையில் நான் சாரீ தான் கட்டியிருந்தேன். பிகாஸ் இப்போல்லாம் சாரீ கட்டினா தான் ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. சுடி அது மாதிரி போடுறதுக்கு பதிலாக சாரீ தான் இப்போல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு சைடு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா கேபேஜ் ஃபஸ்ட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே நான் ஒரு சில வேலை பண்ணிகிட்டு இருந்தேன் கிச்சனுக்கு. என்னென்னா பாவக்காய் காலைல கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு வேக போட்டு எடுத்து வச்சுட்டேன். அது வேக போட்டு எடுத்து வச்சா தான் அடுத்து பருப்பு ஊற போட முடியும். ஏன்னா ஒரு குக்கர் தான் இருக்கிறதுனால. பாவக்காய் வெந்துட்டு இருந்த கேப்பில் பருப்பு ஊற போட்டாச்சு. ஊறணுன்னா இந்த ஒரு பருப்புலாம் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸாவது ஊறணும். அப்போ தான் வந்து வேகும். இல்லாட்டி வேகிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் இன்னும் 3 அடுப்பில் வந்து ஒரு அடுப்பில் பாவக்காய் காய், ஒரு அடுப்பில் கேபேஜ் காய், ஒரு அடுப்பில் பருப்பு வேக போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் தான் இருந்துச்சு. காய் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். முள்ளங்கி முதல்ல கட் பண்ணி வச்சுட்டேன். மைக்ரோவேவ் இருக்கிறதுனால சீக்கிரமாக காயெல்லாம் எங்களுக்கு வெந்துடும். ஒரு 3 நிமிஷம் வச்சாலே போதும். முள்ளங்கி வந்து அப்படி பஞ்சு மாதிரி சூப்பராக வெந்துடும். ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரெடி பண்ணோடனே அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அடுப்பில் தான் அதுக்குள்ளே கேபேஜே வெந்துருச்சு. ஸோ கேபேஜ் எடுத்து வேறு இதில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு தக்காளிக்கு கட் பண்ணி ரசம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி இன்னொரு அடுப்பு காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 5 அடுப்பு இருக்கிறதுனால ஈஸியாக எனக்கு சீக்கிரமாகவே சமையல் முடிஞ்சிடும். நிறைய அடுப்பு இருந்தால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு அடுப்புலேயே சமைக்க வேண்டாம். இப்படி தான் அன்னிடே போச்சு. ஒரு அடுப்பில் எல்லாம் செஞ்சு முள்ளங்கி சாம்பார், ரசம், கேபேஜ் அண்ட் பாவக்காய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.